அவங்க மேல ஏற்கனவே வழக்குகள் போடப்பட்டிருக்கா இல்லையா? வழக்குகள் போடப்பட்டிருக்குங்க. அது வந்து எடுக்கல. பணம் ஏமாத்துனா இப்ப 1000 ரூபாய் பர்ஸ் எடுத்துட்டான், ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான்னா அவனை பிடிச்சி அடிக்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து போலீஸ் அப்படி நினைக்கிறாங்க. நீ ஏமாத்திட்ட 1 கோடி 2 கோடி பல லட்சம் கோடி ஏமாத்திட்டானா அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்துல வந்து ஏமாத்திருக்காங்க. ஏமாத்தல, அது அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதனால வந்து தப்பு கிடையாது. உன் பாக்கெட்ல இருந்து எடுத்தா தப்பு, நீ தான் கொடுக்குறல்ல, அதனால தப்பு இல்லைன்றாங்க. காவல்துறையே அதான் சொல்லுது. ஓகேண்ணா. இப்போ அவங்க மேல ஏற்கனவே வந்து அஜித்குமார் மேல அந்த நகையெல்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. இவங்க வந்து எடுத்துட்டேன், அதனாலதான் போட்டு அடிச்சேன், இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு சில பேர் சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னே தெரியாம மக்களுடைய கேள்விக்குறியா இருக்கு. இல்ல 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 மக்களுக்கு முழுமையா தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்றது, அவங்க நிக்கிதா வந்து பரம ஃப்ராடுங்க. நான் தான் சொன்னேன், அவங்க வந்து குலத்தொழிலா வச்சிருக்காங்க. இதே தொழில் தான் அவங்களுக்கு, வேற எந்த தொழிலும் கிடையாது. இதுலதான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. சொந்தக்காரர்கிட்ட ஏமாத்தினாங்க. ஒரு கணவர் வந்து தாலி கட்டி இது பண்ணாங்கல்ல, அவரு 2004 கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க மேல பொய்யான வழக்குகள் போட்டு ஒரு வீட்டுக்காருக்கே, ஒரு பெரிய இடத்துல இருக்கிற அவரு தேவர் சங்கத்துல இருக்காரு, அவருக்கே இந்த நிலைமை. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு, ஒரு சாதாரண குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இப்போ அந்த நிக்கிதான்றவங்களை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்களா இல்லையா? தேடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. ஓகேண்ணா. இப்போ இந்த குடும்பத்துக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. இப்பதான் நிக்கிதாவை பத்தி பல உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ முதலமைச்சர் நம்ம ஐயா போயிட்டு, ஸ்டாலின் ஐயா போயிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இதுக்கெல்லாம் முடிவு தீர்வா ஒண்ணு விஷயம் கிடைக்குமா? நம்ம ஐயா கொடுத்துருவாரு. இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, அப்ப அதை பண்ண மாட்டாரா? இது முழுக்க முழுக்க 5 வருஷம் ஆட்சி ஆள்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது. இந்த காவல்துறையில இருந்து கரெக்டா வரணும். ஏன்னா காவல்துறையில வந்து இருக்கிறவங்கள வந்து நம்ம ஒரு குலசாமியாவோ, நம்ம ஐயனார் கோயில்ல பக்கத்துல கூட வச்சு அவங்கள வந்து நம்ம ஒரு சாமியா தான் பாக்குறோம். மக்களையே இவ்வளவு கீழ்த்தனமா நடத்துறாங்க. ஒருத்தனை பார்த்தோன்னே இங்க வாடா, இங்க போடா, கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது. இந்த காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு எங்களுக்கு, அதை வந்து கெடுத்துக்காதீங்கன்ற. லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, மத்தவங்களை போட்டு நசுக்கிறது, மிதிக்கிறது, இந்த வேலை வேண்டாம். ஓகேண்ணா. இப்போ படிச்சவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, இது போல பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க எப்படி பாதிக்கப்படுத்துறேன், இது மாரி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறாங்கன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியாம இருப்பாங்க. விதி தாங்க முடிவு பண்ணும். அந்த விதி தான் நீ வாழணுமா சாவணுமான்னு முடிவு பண்ணும். இப்ப அந்த விதி தான் இப்ப நான் நிக்கிதாவை போட்டு சாவடிக்குது. ஏன்னா எந்த ஜென்மத்துல பண்ண பாவத்தை இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பேன், யாரா இருந்தாலும் சரி. நிறைய வந்து நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த நியூஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாட்டை முருகன் ஐயா வர இதை பத்தி பேசியிருந்தாங்க ஒரு சில வார்த்தைகள். இல்ல, அவரு ஸ்டார்டிங்ல வந்து அந்த மேடையில அந்த மாதிரி தவறா பேசிடக்கூடாது. ஆனா அது பேசுற இந்த சாட்டை முருகன் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க எப்படியாப்பட்ட ஜென்மம், இது ஈனப்பிறவி, இந்த ஈனப்பிறவி இப்படிதான் பேசணும்னு சொல்லி பேசியிருக்காரு. அது தப்பு கிடையாது. ஓகே, நல்லபடியா அவரு பேசும்போது நமக்கு வந்து என்னடா முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அவர் பேசுனதுல எந்த ஒரு தவறு இல்லாத மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு கேவலமான பிறவி போல இருக்கு, அதனால அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. அழகா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்க குடும்பத்துக்கும் ஆறுதல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கும் தெரியல. இது கரெக்டான ஒரு நேரத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காரு நம்ம அண்ணன். சேனல்ல போயிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணன் பேசுனது இல்ல கரெக்டா தப்பான்னு நம்மளுடைய சேனல்ல போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உன்னையோட சந்திப்பு. வெரி குட் பை, டேக் கேர்.